Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஆடி மாதம். ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் பண்ண போகிறது, என்ன மாதிரியான கொடுப்பனை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கின்ற விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 3 விதமான நிகழ்வுகள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு பொதுப்படையான பலன்கள் தான். வாட் எவர் இட் இஸ், உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் என்ன மாதிரியான விஷயத்தை இம்பாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து இந்த கோச்சார பலன்கள் ஒண்ணுமே இல்லாம கூட போகலாம். இல்ல அங்க தசாபதிகள் கொஞ்சம் சரியில்லைன்ற போது இந்த கோச்சார பலன்கள் அதோடைய இம்பாக்டை அதிகமாக கொடுக்கலாம். ஸோ எதா இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்களுடைய தசாபதியும் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு விதமாக இந்த இப்ப இருக்கக்கூடிய நடப்பியல் கிரகங்களை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு ஆய்வுக்குள்ள வந்தோமே ஆனால் இப்போ ஒரு 3 விதமான பலாபலன்களை விருச்சிக ராசிக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, இதுவரைக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி நேரா உட்காந்து நம்ம மேலதான் பார்வை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால கொஞ்சம் கணவருக்கும் நமக்கும் கொஞ்சம் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. விட்டு போன மனைவி வந்து விட்டால், விட்டு போன கணவர் வந்து விட்டார். கணவன் மனைக்குள்ள இருந்த அந்த இதெல்லாம் தீர்ந்து போய் நல்லா ஊடல்லாம் தீர்ந்து போய் நிறைய கூடல் நல்லா இருந்தது, நிறைய பொறுப்புகள் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. போன மாசம் வரைக்கும் ஒரு மேலும் பெருசா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தின் மீதான ஒரு மதிப்பு மரியாதை, உங்களை பார்க்கக்கூடிய பார்வையிலே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எல்லாரும் உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய வண்ணமா இருந்தது. கொஞ்சம் மென்டலா மட்டும்தான் ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தீங்க தவிர மற்றபடி விருச்சிக ராசிக்காரங்க போன மாசம் சூப்பரா தான் இருந்தீங்க. ஓகே, இந்த மாசமும் நல்லா தான் இருக்க போறீங்க. என்ன ஒரு 24ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்கார போறாரு. 8ல உட்கார்ந்து உங்களோட 2ஆம் வீட்டை பார்வை செய்ய போகிறார். இந்த மறைவு ஸ்தானங்கள் தனக்குள் பரிவர்த்தனை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். அது ஒண்ணுல 2ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒண்ணு மங்கா கூடி இருந்து ஒரே மாதிரி ஸ்வைங்னு பார்க்க போறாங்க அப்படின்றதுதான் கொஞ்சம் கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரணமாக இருக்கு. அதனால 8ஆம் இடம் ஒருவேளை திடீர்னு விபரீத ராஜயோகத்தை உங்க நேரம் நல்லா இருந்து கிரியேட் பண்ணிச்சுன்னா சந்தோஷம். அப்படி இல்லைவென்றால் சில அசிங்கங்கள், சில அவமானங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்த நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளை அது உண்டாக்கி கொடுத்து விடும். வண்டி வாகனங்களை வித்தெல்லாம் காட்டாதீங்க, ரொம்ப கவனமா போக வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. 7ஆம் அதிபதி போய் 8ல் அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் உங்களுடைய ஸ்பௌஸோட உடலிலே கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். ஏன்னா 10க்கு சூரியன் வேற போய் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இதயம் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. 10க்கு புதன் வேற அமர்ந்திருக்க. 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருத்தல், 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருத்தல்ன்றது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். பாக்கியங்கள் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. மூச்சு சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் இயங்க போகிறது. அது நீங்க மூச்சு பயிற்சி பண்ணக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் மூச்சு வர்றதுல பிரச்சனை வந்து சில இஎன்டி ப்ராப்ளத்தையும் இல்லை ப்ரீத்திங் ட்ரபிளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ என்னன்னா 2ஆம் இடத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்வை செய்கிறார். அதுதான் வந்து ஒரு பண்ணணும். 10க்கு 10ல கேது வேற, ராசிநாதனோடு கேது சேர்ந்திருக்கிறார். ராசிநாதனோட கேது சேர்ந்திருக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போகுது. என்னடா இது எதுவும் வரமாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு தேக்க நிலைக்குள் போறது. ஸ்பீடா இயங்கிட்டு இருந்த வேலை திடீர்னு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பது. எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல வந்து நடக்காம அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண. அனுஷம்னாலே செந்தாமரை குளம், தேங்கி நிற்கிறதுக்கூடிய தண்ணி தான் வந்து விருச்சக வீடு. ஆழ்துணை கிணறுன்னு சொல்லுவார் என் குருநாதர். மாதிரி ஆழ்துணை கிணறா போகக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்டு அதிபதி மிஸ்டர் செவ்வாய் கேதுவோடு இருந்து கொண்ட போது தடைகள், அதாவது ஒரு விஷயம் மூவ் ஆகாம அந்த இடத்துலயே நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பணம் வர இடத்துல ஏதோ ஒரு பிளாக்கேஜை கொடுக்கறது, இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அந்த நாளைக்கு தரேன்னு சொல்றது, இல்லை நீங்கள் எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்தால் அந்த போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போடாமல் இருக்கிறது. ஸோ இந்த 8ஆம் இடத்து காரணிகள் கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே, ஏன்னா காலபுருஷனுடைய 8ஆம் வீடு இல்லையா, நீங்கள் அதுக்கான காரணி இயங்காமல் இருக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் அது வந்து உருவாக்கி கொடுக்கும்.
அது கொஞ்சம் கடுப்பாகி உங்களை என்ன இது காலையில் இருந்துச்சு நைட் வரைக்கும் எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி மேலோங்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை, 10க்கு 7ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை இருக்கிறனால கொஞ்சம் வீட்டுக்காருக்கு நல்லா காசு வரும், வீட்டுக்காரமா ஜாலியாக ஜில்கானவா இருப்பாங்க, நம்ம பாடு தான் பெரும்பாடாக இருக்கும். அதனால் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருப்போமே தவிர நம்மளாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்க போகிறாங்க. அதுவே சந்தோஷன்ற நம்மள படுத்தாமல் இருப்பாங்களா, அதனால் அவங்களுக்கு ப்ளஸ் பண்ண வரைக்குமே அப்பா கோடான கோடி நன்றிப்பா முருகா உனக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், மீனாட்சி காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி போயிடலாம். இருந்தாலும் ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுணக்க நிலையை அங்கே உண்டாக்கி விடும். என்ன மேடம் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே, எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாக பேசுவீங்க, நீங்கள் பாசிட்டிவாக கேட்கறதுக்கு தான் நாங்கள் ஓடி வந்தோம் என்று சொன்னால் எனக்கு மட்டும் என்ன உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லணும்னு ஆசையா? பட் ஸ்டில் பிளானட் இப்படி தான் இருக்குது. ஸோ விருச்சகத்தில் எப்பயுமே இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செவ்வாயுடைய வீட்டில் டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிளானிங்கை அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எதுதான் யதார்த்தம் என்பதை அழகாக ஆழமாக புரிந்தவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால மற்றவங்க மாதிரி நான் ரொம்ப நிறைய வார்த்தை ஜாலத்தோடு அவர்களை நான் இன்டெரக்டாக சொல்லணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக சொன்னால் அப்படியா இதான் இருக்கா, சரி ஓகே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த செவ்வாயோட ஸ்பீடு அந்த பக்குவம் என்கிற நிலையில் தான் வெளிப்படுவேன். ஆல்ரெடி அங்கே மன ரீதியாக நீச்சமடைஞ்ச வீடு, சந்திரன் நீச்சமடைஞ்ச ஒரு வீடு தான் விருச்சகம். அப்போ டக்கு டக்குன்னு யதார்த்தமா வாழ்வியல் உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். அதனால தான் நான் டைரக்டா சில விஷயம் சொல்றேன். 3 விஷயத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1, 8ஆம் அதிபதியோடு 8ஆம் இடத்துல உட்காந்து 7ஆம் அதிபதி இப்போ 8ல் உட்காந்து பார்வை விளம் 2ஆம் வீட்டுக்கு செலுத்த போறாரு. கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வம்பு வழக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனமாக இருந்து கொள்ளுங்க. வீட்டுக்கார உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். வீட்டுக்காரம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, ராசிநாதனுடைய கூடிய கேது வேலையில் ஒரு சில ஆளுமையை உங்களை வெளிப்படுத்த வைத்துவிடும். நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாமினேஷனை கொஞ்சம் கொடுக்கும்போது அதன் மூலமாக சில சங்கடங்களை வேலை பார்க்கிற இடத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் உருவாகலாம். எல்லாமே கண்ணுக்கு தெரியுது, கைக்கு வராம மூவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி போய் 8ல் உட்காரும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கிரியேட் பண்ணுவார். ஏன்னா குருவோடு சேர்ந்தனால கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி தான் நாங்கள் வரப்போகிறது. 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே நகர்வு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இடம் விட்டு இடம் மாறுதல், தொழில் விட்டு தொழில் மாறுதல், அந்த மாதிரியான நிறைய வேலைகள்லாம் இருக்கு. புதன் வீடா இருக்கிறனால கண்டிப்பா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வருது. இல்லை கொஞ்சம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கம்யூனிகேஷன்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிரியேட் ஆகுறது. யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய ஹெச்ஆர் கிட்ட ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வருதுன்ற மாதிரி ஒரு சின்ன அமைப்புகள் இந்த தடவை இருக்கு. அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டு என்ன பிரச்சனை, ஏன் ஒழுங்கா வர மாட்டேது, இந்த மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க எடுத்து வச்சு பார்த்து அது கரெக்டா இது தப்பான்ற மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டா யோசிக்க போறீங்க. ஏன்னா சூரியனோடு சேர்ந்து புதன் இந்த தடவை இணைந்திருக்கிறார் உங்களுடைய 9ஆம் வீட்டில். அப்ப நிறைய பாக்கியத்தை அள்ளி கொடுக்க இடம் 9ஆம் இடம்னே நிறைய குருமார்களுடைய வழிபாடு, நிறைய தந்தையுடைய அனுகிரகம் பெறக்கூடிய, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. யார் என்ன பண்றாங்களோ இல்லை விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை ஆடிப்பச்சன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய குலதெய்வத்திற்காக ஒரு மாவிளக்கு போடுதல் என்பது உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விதமான தடைகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய முதன்மை காரணியாக இருக்கும். அதனால குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது, இல்லை குலதெய்வத்தை மனதார வழிபடுதல், குலதெய்வத்தை வீட்டுக்குள் அழைத்து வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் மேற்கொள்ளுதல் என்பது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தவிடுபடியாக்கி விட்டு உங்களை அழகாக வாழ்வியலை நோக்கி நகர செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குலதெய்வத்தை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால 5ஆம் இடத்துல கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல வேற இப்ப சனி உட்காந்துருக்காரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் 4ல் உட்காந்து ஹெல்த் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை வித்தை ரீதியாக ஏதோ ஒரு கர்வத்தை கொடுப்பதற்கு ராகு தயாராக இருக்கிறார். இந்த பக்கம் 10ல் கேது இருந்து 10ல் ஒரு பாவி இருத்தல் பயங்கர சூப்பர், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், பாசிட்டிவ் 100 விழுக்காடு இருக்கு. நெகட்டிவை பத்தி சொல்லும் போதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் அவேர்னஸ் வரும்ன்றதுக்கான தான் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆரம்பிக்கவோ சொன்னேன். இதுதான் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் சூப்பர். நான் எடுக்கும் போதே நான் விரும்பியதை எல்லாம் செய்ய துடிக்கும் சொல்றேன். ஸோ இந்த தடவை நீங்க விரும்பினது தான் பண்ண போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்துல ஜாலியா இருக்க போறீங்க, ஹாப்பியா இருக்க போறீங்க, நிறைய பணம் வரப்போகுது, புதிய கிளைண்ட் வர போறாங்க, நீங்க நினைச்ச இடம் மாற போறீங்க, எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. பட் டிராவல்ல கவனமாக இருக்கணும், உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும், பெரியவர்களிடம் பேசுவ இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும், தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. நிறைய இந்த சில விஷயங்கள் தேக்கமுடைஞ்சு அதுக்கப்புறம் வரும். ஸோ டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் கொஞ்சம் டிலே ஆகி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காக அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் ப்ரீத் பண்றதுல பிரச்சனை, சளி தொந்தரவு வருது, இஎன்டி பிரச்சனை வரதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டிருந்தாலே போதும். ஸோ 1 மாத காலம் இந்த 3 விதமான பலாபலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயங்க காத்திருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா கேது உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால அது மந்தமா ஒரு மாதிரி இருக்குன்னா விட்டுருங்க.
27ஆம் தேதிக்கு அப்புறம் ஆளுக ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். 11ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரும் போது கொஞ்சம் மூளையால் பயங்கரமா பிள்ளைங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 28ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா படிக்குங்க பிள்ளைங்க, பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். விருச்சிக ராசியை குழந்தைகளாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஓகே. நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களாக இருந்தால் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம், இனம் புரியாத ஒரு வருத்தம், எங்கேயோ எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு ஏக்க நிலைக்கு போறது, ஒரு மாதிரி சேர்ந்திருந்தவங்க மீதெல்லாம் ஒரு மாதிரியான நம்பிக்கையற்ற தன்மை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெட்டி பார்க்கும். மன ரீதியான சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு வண்டி வாகனம் போகும்போது விட்ட காட்டாதீங்க. பைக் வச்சிருக்கக்கூடிய இந்த வயது ஒத்த குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. யாரா இருந்தாலும் சரி, அது அண்ணனா இருந்தாலும் சரி, அண்ணியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் அடிபடுவதற்கான, வண்டி விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருந்தீங்கன்னா செய்யாத தப்புக்கு உங்க மேல ஒரு சில பழி சொல்றது, உங்கள் மீது கொஞ்சம் குறைகள் சொல்றது, நம்ம தான் கொஞ்சம் டான்ன்ற மாதிரி நம்ம வாயிலே நம்ம வடை சுடும் போது தேவையில்லாத சில அசிங்கல் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதனால கொஞ்சம் சின்சன் மாதிரி அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுடைய ஆளுமையை எந்த இடத்துலையும் காட்ட வேண்டாம் என்று மட்டும்தான் சொல்லப்படுது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். ஹெல்த்ல மட்டும் 2 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும். ஓகே, என்ன தெய்வத்தை இந்த மாதம் நான் வழிபாடு செய்தால் கொஞ்சம் எல்லா விஷயத்துல இருந்து நான் எச்சரிக்கையா இருக்க முடியும், இல்லை நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவல் தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தை. நான் ஏற்கனவே சொன்ன குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. அதை தாண்டியும் காவல் தெய்வத்தை கருப்பசாமி மாதிரி, முனீஸ்வரர் மாதிரி, எக்ஸ்பெஷலி வாராகியினுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் சனி இருக்கனால வாராகி தாங்க. ஸோ வாராகி வழிபாடு என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயங்கர மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாகும். எந்த வித துன்பத்திலிருந்தும் அவ போதும். உள்ள எப்படி ஆழ்ந்து போய் பூமியை தோண்டி கொண்டு வந்து கெட்ட விஷயத்தெல்லாம் தள்ளுவாளோ அந்த மாதிரி உள்ளுக்குள் இருந்து உங்க மூலாதாரத்தை இயக்கி தேவையில்லாத நெகட்டிவ் தாட்லாம் வெளில தள்ளக்கூடிய சக்தி வாராகிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால வாராகி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றி தரக்கூடிய வழிபாக இருக்கும். உங்க வீட்டில் வாராகி போட்டோ இருந்தா மஞ்சள், விரலி மஞ்சளை வச்சு ஒரு மாலை போட்டு அம்பாளுக்கு தினம் சாத்திட்டு வாங்க. இல்ல ஒரு தடவை விரலி மஞ்சள் போட்டாலும் தினம் அந்த படத்துக்கு விளக்கேற்றி விட்டு வழிபாடு செய்து விட்டு வர 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 வாராகி மந்திரத்தை சொல்லி விட்டு வர வர மிகச்சிறந்த யோகத்தையும் மாற்றத்தையும் வாராகியின் அருளால் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆடி மாதம் சூப்பரான மாதமா இருக்கு, அமர்க்கலமா இருக்கு. அம்பிகை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்.